என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை ஒருவர் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நீ நிச்சயமாக இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நமக்கு ஏன் தெரிய வேண்டும் தெரியுமா? ஒருவேளை இவர்கள் நல்லது செய்ய வருகின்றார்களா அல்லது தீயதை விளைவிக்க வருகின்றார்களா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சட்டென்று எந்த ஒரு முடிவுக்குள்ளும் நம்மால் வந்துவிட முடியாது. அதனால் ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா? உடனடியாக அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்பதனை உணர்ந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். நல்ல காரியமாக இருந்தால் சந்தோஷம், அல்லது கெட்ட காரியமாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் எந்த ஒரு ஆபத்துக்குள்ளும் சிக்கிவிடக் கூடாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் என் பிள்ளை நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் பிரத்யங்கரா எனக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் உனக்கு நல்லது செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த பிரத்யங்கரா அதனால் இதனை சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியாது. இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும். உன்னை தொடர்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், உனக்கு வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணமும் என்னவென்று தெரியாமல் நீ நிற்கத்தான் செய்கின்றாய். நான் இன்று உனக்கு இதனை தெளிவுபடுத்தி விட்டேன் என்றால் இனி என்ன நடந்தாலும் அது எதனால் நடக்கிறது என்கின்ற தெளிவு உனக்கு ஓரளவிற்கு கிடைத்து விடும் அல்லவா? உன்னை பின்தொடர்ந்து வருகின்றவர்கள் உனக்கு நல்லது செய்யத்தான் வருகிறார்கள் என்பதனை நான் உனக்கு முதலிலேயே ஆணித்தரமாக சொல்லிவிட்டேன். அப்படியானால் அவர்கள் யார், எதற்காக வருகிறார்கள், நாம் அப்படி என்ன விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறோம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் சிலரது அன்பு நிச்சயமாக அதில் மறைந்து கிடக்கின்றது. எல்லோருமே அன்பை வெளிப்படுத்துவதில்லை. உண்மையான அன்பு கொண்டவன் அதை வெளிப்படுத்த தெரியாமல் தவித்து நிற்பான். ஆனால் பொய்யாக அன்பு வைத்திருப்பவர்கள் அதை வெளிக்காட்டி கொண்டே இருப்பது போல எப்பொழுதுமே நடித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நீயும் அந்த பொய்யைத்தான் நம்புவாய், அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாய். இப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இருக்கின்றது. இன்று நான் சொல்லப்போகின்ற இவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார். பல நாட்களாக உன் பின்னால் வந்தும் நீ எந்த ஒரு பதிலையும் கொடுக்காததனால் இப்பொழுது உன்னிடத்திலிருந்து பதிலை பெற்றுவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இவர்கள் யார்? உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்னவென்பதனை உன் அம்மா உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன். இதை நினைத்து நீ வருத்தப்படாதே. நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று அதிகமாக யோசிக்காதே. என்ன விஷயமாக இருந்தாலும் உனக்கு அது எப்பொழுது தெரிய வேண்டும் என்று நேரம் காலம் கூடி வருகின்றதோ அப்பொழுதுதான் அது என்னவென்று உனக்கு தெரிய வரும். இல்லாது போனால் தேவையில்லாத துன்பங்கள் தான் உனக்கு வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில்? உன்னை இவர்கள் பின்தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்ன? உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறிக் கொண்டிருப்பதை கண்டதனால்தான் அவர்கள் உனக்கு உதவி செய்திட வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாதா என்று எண்ணி நீயும் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லவா? அப்படி ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார். இவரை நீ இன்று தவிர்க்க கூடாது. நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டுவிட்ட பிறகாவது
இவரின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவிற்கு உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்று நடப்பதில்லை. ஆனால் உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வகையில் உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் நீ செய்கின்ற விஷயங்களில் எல்லாம் ஒரு உண்மை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இத்தனை நாளுமே நீ என்னிடத்தில் வந்து நின்று ஓர் விஷயத்தை சொல்லும் பொழுதெல்லாம் உன் பிரித்யங்கரா சட்டென்று உனக்கு என்ன சொல்கிறேன், இதை நான் உனக்கு நடத்தி தருகின்றேன், இதற்கான நல்ல நேரம் நிச்சயமாக உனக்கு வரும் என்று. ஆனாலும் சட்டென்று அந்த விஷயத்தில் உனக்கு முடிவினை காண முடிவதில்லை. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ யோசிக்கின்ற விஷயமும் நீ செய்கின்ற விஷயமும் வெவ்வேறாக இருக்கின்றது. நீ சரியானபடி அதை உன் மனதிற்குள் கொண்டு வந்து செய்தால் மட்டும்தான் அது உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் யாருக்கும் இங்கு கிடைத்து விடுவதில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் என் மூலமாக நிச்சயமாக கிடைக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த பிரித்யங்கரா உன்னோடு இருக்கிறாள் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு உண்மை நான் சொல்கின்ற இவரும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது. என் பிள்ளையே, இதை கூட தேவையில்லாமல் எண்ணி உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நான் உனக்கு சட்டென்று ஒரு நொடியில் அது யார் என்று அடையாளம் காண்பித்து விடுவேன். அதுவரையிலும் நீ பொறுமையாக இரு. உன்னுடைய பொறுமை எத்தனை பெரியது என்பதனை சோதித்து பார்க்கத்தான் இது போன்ற நிகழ்வுகள் கூட உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். பிரித்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய நினைவில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு ஒருவர் உன்னை தேடி வருகிறார் என்றால் அவர் வேறு யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வமானது உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது. நீ வணங்குவது அந்த அப்பன் முருகனாக இருந்தால் உன் பின்னால் வருவது அந்த கந்தன். நீ வணங்குவது அந்த வராகி அம்மாவாக இருக்கும் பட்சத்தில் உன்னை தொடர்ந்து வருவது அந்த தாயானவள். இல்லை, நீ வணங்குவது இந்த பிரித்யங்கரா என்றால் உன்னை தொடர்ந்து வருவது இந்த பிரித்யங்கரா. என் குழந்தையே, யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, உனக்கு நல்லது நினைக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறார் என்றால் அவர்களுக்கு உரிய மரியாதையை நீ எப்பொழுதுமே கொடுக்க வேண்டும். உன்னுடைய இஷ்ட தெய்வம் அந்த கந்த பெருமான் அல்லது அந்த வராகி அம்மா அல்லது இந்த பிரித்யங்கரா தேவி அல்லது வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரை நினைத்து இன்று நீ எந்த ஒரு விஷயத்தை செய்ய போகின்றாயோ அது உனக்கு நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும். அது உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னிடத்திலிருந்து பெற வேண்டிய விஷயங்கள் இன்னமும் அதிகமாக இருக்கின்றது. உன்னுடைய அனுபவம் அதிகமல்லவா? உன்னுடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும். உன்னுடைய குலதெய்வத்தினுடைய துணை கொண்டு நீ உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களுக்கும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசிகளும் கிடைத்து சட்டென்று அது உனக்கு நிறைவேறி விடுகின்றதல்லவா? அப்பேற்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நினைத்து நினைத்து என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு தான் நீ இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. என்ன நடந்தாலுமே நாம் நினைப்பது போல இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதே என்பதனை நினைத்து மனமகிழ்ச்சியோடு இரு. ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நடக்காமல் போகலாம். ஆனால் அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. உன்னை உன்னுடைய இஷ்ட தெய்வமானது பின்தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்திவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றார். நீ வணங்குகின்ற தெய்வம் எதுவோ அவர்களைத்தான் சொல்கின்றேன். உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு காரணம்
உனக்கு சில சூழ்ச்சிகளினால் ஆபத்துக்கள் வர இருக்கின்றது. சில மனிதர்கள் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகவும், என்ன நடந்தாலும் இது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், நீ எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் உனக்கு இதனை சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். ஒரு உருவம் பின்தொடர்ந்து வருவதை எப்படி உன்னால் உணர முடியும் தெரியுமா? என் குழந்தையே, யாரோ ஒருவர் நம் அருகில் நிற்பது போல ஒரு உணர்வு வரும். அதே நேரத்தில் சில இடங்களில் நீ மிகவும் ஒரு புழுக்கமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சட்டென்று ஒரு மிதமான தென்றல் உன்னுடைய கன்னத்தை தொட்டுவிட்டு செல்லும். அப்படியெல்லாம் நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்று அர்த்தம். அதுபோல என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து உன்னை தேடி வருகின்ற தெய்வத்தை நீ வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி கொள்ள வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் பிரச்சனைகளாக தெரிகின்ற விஷயங்கள் எல்லாம் பின்னாளில் ஒன்றுமே இல்லாததாக நிச்சயமாக மாறிவிடும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த பிரத்யங்கராவினுடைய அருளும் உனக்கு இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்த வேண்டி இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய அளவில் கை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக நடக்க தொடங்கும். எல்லா விஷயங்களும் தெளிவாகி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் மட்டும்தான் என்னுடைய கவனத்தில் இருக்கும். எந்த நேரத்திலும் எதை பற்றியும் வருத்தப்படாமல், எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைகளை கண்டும் பயப்படாதே. மனிதர்கள்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் என் பிள்ளை நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த பிரத்யங்கரா இன்று சொல்லிவிட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சத்திய வாக்குகள். உன் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருப்பது உண்மை. அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. இவர்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை இந்த சூழ்ச்சிகளில் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீ சொல்கின்றதெல்லாம் இவர்கள் உன்னை காப்பாற்றிய விஷயங்கள்தான் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை எண்ணி மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. அதனால் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களை எப்பொழுதும் மனதார எண்ணிக்கொள். உன் மனதில் இவர்களின் எண்ணங்கள் இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் பயணிக்கும் வரை எதற்குமே என் பிள்ளை கவலைப்பட வேண்டாம். இவர்கள் என்ன நோக்கத்திற்காக உன்னை பின்தொடர்ந்து வந்தார்கள் என்பதனை தெரிந்து கொண்டாயல்லவா? இனியாவது சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு நீ முன்னே வந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உன் மனதை மகிழ வைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நாளைய புது வருட பிறப்பில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எப்பொழுது என் வாக்கினை கேட்டாலும் சரி, உன்னை தேடி வருகின்ற சந்தோஷம் உனக்கு உறுதியானது. ஒரு பொழுதும் அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. நான் நினைத்து விட்டால் உன்னுடைய மகிழ்ச்சியிலிருந்து, உனக்கான வெற்றியிலிருந்து நிச்சயமாக இதைவிட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் இது போதும். எந்த ஒரு விஷயமும் அதிகமாகி விட்டது என்றால், இந்த வாழ்க்கையில் அதிகமாக நடக்கிறது என்றால், அவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென இந்த வாழ்க்கை இந்த தெய்வம் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நினைத்து வாழத் தொடங்கு. எதையும் நினைத்து பயப்பட மாட்டாய். எந்த விஷயத்தை கண்டும் வேதனைப்பட மாட்டாய். எல்லாவற்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுப்பாய். உன்னுடைய இஷ்ட தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதைத்தான் உன் அம்மா இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்த குழந்தைகள்
நிச்சயமாக மகிழ்ச்சியில் இப்பொழுது துள்ளி குதித்திருப்பார்கள். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.